ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா புகார் எழுந்ததை அடுத்து வருமான வரித்துறையினர் அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லம் உட்பட பல இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதைப் போல ஆர்கே நகர் இடைத்தேர்தலும் ஒத்திவைக்கப்படுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இதுபற்றி விளக்குகிறார் டெல்லி செய்தியாளர் அரவிந்த். இன்றைய தேதி வரை ஆர்கே நகர் தொகுதியில் சுமார் 29 லட்சம் ரூபாய் வரை இந்திய தேர்தல் ஆணையம் பிடித்துள்ளது. இது தஞ்சாவூர் தொகுதியை காட்டிலும் 8 லட்சம் ரூபாய் அதிகமாக இந்திய தேர்தல் ஆணையம் பிடித்துள்ளது. இந்நிலையில் நேற்று வருமான வரித்துறையினர் ஒரு சோதனை நடத்தினார்கள். அதாவது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போல ஆக்டர் மற்றும் நடிகர் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் இல்லம், அதே போல டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலர் கீதா லட்சுமி உள்ளிட்ட வீட்டில் சோதனை நடத்தினார்கள். இதில் சுமார் 5 கோடி ரூபாய் வரை வருமான வரித்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நமக்கு கிடைத்த தகவல் படி வருமான வரித்துறையினர் இந்த அறிக்கையை இன்று மாலை 4 மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த அறிக்கையை பார்த்துவிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒத்தி வைக்கலாமா வேண்டாமா, அல்லது இந்த தேர்தலை மீண்டும் ஒரு அதிகப்படியான அதிகாரிகளை கொண்டு இந்த தேர்தலை தொடர்ந்து நடத்தலாமா என்ற ஒரு முடிவை இன்று மாலையோ அல்லது நாளையோ எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்நிலையில் நாம் முன்பே இந்த ஒரு இதை பார்த்தோம். அதாவது அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் 2 தொகுதிகளும் என்ன நடந்ததோ இரண்டுமே சேர்ந்து தற்போது ஆர்கே நகரில் நடைபெற்று வருகிறது. அரவக்குறிச்சி எடுத்துக்கொண்டால் வருமான வரித்துறையினர் அதிகப்படியான பணத்தை கண்டுபிடித்திருந்தனர். ஆனால் தஞ்சாவூரை எடுத்துக்கொண்டால் இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் பணம் கொடுத்ததற்கான ஆதாரத்தை கைப்பற்றியிருந்தனர். அதன் அடிப்படையிலே அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது ஆர்கே நகரை எடுத்துக்கொண்டால் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணத்தை, முறைகேடான பணத்தை இந்திய வருமான வரித்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அதே போல இந்திய தேர்தல் அதிகாரிகளை பொறுத்தவரை சுமார் 29 லட்சம் ரூபாய் வரை பிடித்துள்ளனர். அதே போல அதிகப்படியான புகார்களும் ஆர்கே நகரிலும் தற்போது வரை பெறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சிறப்பு மேற்பார்வையாளர்கள் மற்றும் வருமான வரித்துறையின் முடிவிலே அந்த அறிக்கையை கொண்டு ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் திட்டமிடப்பட்ட ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறுமா அல்லது தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா என்ற முடிவு எடுக்கப்பட உள்ளது.